ஜெர்மனியில் வாடகை மற்றும் பயன்பாட்டு செலவுகள் அதிகரித்து வருவதால் மக்கள் பெரும் பொருளாதார சுமையை சந்தித்து வருவதாக கருத்து கணிப்பு ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போஸ்ட் பேங்கிற்காக யூகோ நிறுவனம் நடத்திய இந்த ஆய்வில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ஆய்வில் பங்கேற்ற வாடகைதாரர்களில் சுமார் அரைவாசி பேர் தங்களது வீட்டு செலவுகளை மிக சிரமப்பட்டு சமாளிப்பதாக ஒப்புக்கொண்டுள்ளனர். மேலும் கிட்டத்தட்ட 8 பேரில் ஒருவர் தங்களது வருமானத்திற்கு மீறி வாழ்ந்து வருவதாக கூறியுள்ளனர். ஜூலை மாத தொடக்கத்தில் நடத்தப்பட்ட இந்த ஆய்வில் தங்களது வீட்டுச் செலவுகளை எளிதில் சமாளிக்க முடிகிறது என்று வெறும் 34.1% வாடகைதாரர்கள் மட்டுமே கூறியுள்ளனர். இது 2023ஆம் ஆண்டின் கணிப்புடன் ஒப்பிடும்போது 44%த்திற்கும் அதிகமாக குறைந்துள்ளது. ஜெர்மன் வங்கியின் முதலீட்டு மூலோபாய நிபுணர் ஓல்ரிச் ஸ்டீபன் கூறுகையில், வீட்டு வசதி என்பது மக்களுக்கு அதிகரித்து வரும் ஒரு பெரும் நிதிச்சுமையாக மாறி வருவதாக கவலை வெளியிட்டார். இந்த ஆய்வின்படி பெரும்பாலான வாடகைதாரர்கள் தங்களது நிகர வருமானத்தில் 30%க்கும் அதிகமான தொகையை வீட்டு செலவுகளுக்கே செலவிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். 100 கிட்டத்தட்ட 30%தினர் தங்களது வருமானத்திற்காக குறைந்தது 40% வாடகைக்கு வழங்குவதாக மதிப்பிட்டுள்ளனர். இதன் காரணமாக சொந்த வீடு வாங்கும் ஆர்வம் மக்களிடையே பலமாக வளர்ந்துள்ளது. வாடகைதாரர்களில் தோராயமாக அரைவாசி பேர் தங்களது சொந்த வீட்டிற்கு மாற விரும்புவதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் சொத்து வாங்குவதற்கான மிகப்பெரிய தடையாக சொந்த மூலதனம் இல்லாமை உள்ளது. சொந்த வீடு வாங்குவது என்பது பரம்பரை சொத்து அல்லது வாரிசுரிமை மூலமாக மட்டுமே எளிதில் சாத்தியமாகும் என்று கிட்டத்தட்ட 45.8% மக்கள் நம்புவதாக இந்த ஆய்வு முடிவு வெளியாகியுள்ளன.